வணக்கம், நான் உங்கள் தினேஷ் சரவணன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து வேலூர் மாநகரோட மையப்பகுதினே சொல்லலாம். ரங்காபுரம் புலவர் நகரில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள்ல இருந்து வெளியேற கழிவு நீர் எல்லாமே வந்து ஒரு பகுதியில் வந்து குளம் மாறி தேங்கி இருக்கு. முறையான கால்வாய் வசதி இல்லாததுனால ஒவ்வொரு வீட்லேருந்து வெளியேற கழிவு நீர் வந்து வெளியேற வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து தேங்கியிருக்கு. இதனால அந்த பகுதியில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பாதிப்புக்கு ஏற்படுறாங்க. நிறைய பாம்பு பூச்சிக்கடிலாம் ஏற்பட்டு அந்த பகுதியில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதாவது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கு. நிலத்தடி நீர் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு. 15 வருஷமா முதலமைச்சர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறதும், மாநகராட்சி கிட்ட வந்து முறையிடுறதும், மாவட்டத்தில் வந்து நிர்வாகத்துக்கிட்ட வந்து மனு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு பலனுமே இதுக்கு கிடைக்கல. இதுக்கப்புறமாவது இந்த இடத்த வந்து ஒரு முறையான கால்வாய் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படியாவது இதை வந்து அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து மாற்றி கொடுங்க, ஒரு காவா கட்டி கொடுங்க. இதுதான் ஒரு சின்ன கோரிக்கை. இதை கூட ஒரு 15 வருஷமா செய்யாமல் இருக்கிறது வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு எனக்கு சொல்ல தெரியலங்க.